சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. நல்லா இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த 2025ஆம் ஆண்டு 11 மாதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். 10 மாதம் கடந்திருக்கிறோமே, கர்த்தர் நடத்தியிருக்கிறாரே, நன்றி செலுத்துவோமா? 300 நாட்களை கடந்திருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. ஒவ்வொரு மாதம் ஒரு வாக்குத்தத்த வசனங்கள், ஜீவனுள்ள வார்த்தையை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த 10 மாதங்கள் மூலம் அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வசனம் ஒரு வார்த்தை வெறுமையாய் திரும்பாமல் அநேகரை தொட்டு கொண்டு இருக்கிறது, அநேகரை ஆசிர்வதித்துக் கொண்டு வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 11 மாதத்து கூட கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த 11 மாதத்தில் ஆண்டவன் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம், அது எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்களை சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான வாக்கு தத்தம் தேவ பிள்ளைகளே. எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் பேசுகிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த முழு வேதாகமத்தை படிக்கிற, தியானிக்கிற, இதை அபியாசப்படுத்துகிற, இதை கை கொள்கிற, கர்த்தருடைய வார்த்தையை நம்பிக்கொள்கிற எல்லாருக்கும் இந்த வாக்கு தத்த வசனங்கள் 2025ஆம் ஆண்டு 11 மாதத்தில் கர்த்தர் உங்களோடும் என்னோடு கூட பேசுகிறார், உணர்த்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியா 31:13 படியாக நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. துக்கமாக இருக்கிறீங்களா? இந்த ஆண்டு முழுவதும், இந்த மாதம் முழுவதும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம், ஒரு சில வேளை துக்கமாக இருந்திருக்கலாம். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக கர்த்தர் இந்த மாதத்தில் மாற்றப் போகிறார். இனி வருகிற இன்னொரு மாதம், வருகிற காலங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, அவர்களை தேற்றி உங்களை என்னை தேற்றுகிறார், உங்கள் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுகிறார். இதை காலை பொழுதில் இந்த 11 மாதத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த யூடியூப் சேனல் மூலம் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். உங்களை அவர் தேற்றுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைந்து போயிருக்கிறீங்களா? கேள்வியோடு கூட இருக்கிறீங்களா? போராட்டங்கள், பலவீனங்கள், சஞ்சலங்கள், வேகுலத்தோடு இருக்கிறீங்களா? உங்களை தேற்றுகிறார். என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லையே, என்னை ஆற்றுவார் ஒருவரும் இல்லையே, என்னை விசாரிக்கிற ஒருவரும் இல்லையே, அங்கலாய்க்கிறீங்களா? அவர் உங்களை தேற்றி கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தில். அது மாத்திரமல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் சஞ்சலம் நீங்க, அல்லேலூயா, உங்கள் புலம்பல் நீங்க, உங்கள் வியாகுல் நீங்க, உங்கள் வேதனை நீங்கள், வெளியே சொல்ல முடியாத போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், உங்கள் சஞ்சலத்தை நீக்க வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களை என்னை சந்தோஷப்படுத்த தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒரே வசனத்தில் எத்தனை வாக்குத்தத்த வசனங்கள் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை அவர் சோத்திரம் சந்தோஷமாக மாற்றுகிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார், உங்களை தேற்றுகிறார். உங்களை சஞ்சலம் நீங்க சோத்திரம் உங்களை பண்ண போகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை சந்தோஷிப்பிக்க போகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒன்றுக்கு கவலைப்பட தேவையில்லை. கடந்து வந்த திரும்பி பாருங்க. தேவ சமூகத்தில் இந்த ஆண்டு முடிக்க போறீங்க. தேவ அதிகமாய் நம்ம ஜெபம் பண்ணி காத்திருந்து, ஆண்டவரே இந்த ஆண்டு போது கிட்டத்தட்ட 10 மாதங்கள் அப்பா, 300 நாட்கள் கணக்கு செய்திரையா, இருக்கிற 60 நாட்களை கணக்கு செய்யுங்கப்பா. இந்த 11 மாதத்தில் கணக்கு செய்யுங்கப்பா. எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்கப்பா, எங்களை சஞ்சலத்தை நீக்குங்கப்பா, எங்களை தேற்றுங்கப்பா. எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கட்டிடுங்க, சந்தோஷத்தை கட்டிடுங்க. எங்கள் துக்கம் ஆழ்ந்த கழிப்பாக மாற்ற வேண்டும் சொல்லி ஜெபிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இதே அதிகாரத்தில் அநேகமான, இந்த ஒரே அதிகாரத்தில் பல விதமான வாக்கு தத்த வசனங்களை கொண்டு கர்த்தரை தேற்றுகிறார். 31ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன். அல்லேலூயா. உங்கள் திரும்பவும் கட்டப்போகிறார் கர்த்தருடைய பிள்ளைகள். உங்கள் குடும்பம், வாழ்க்கை, எதிர்காலங்கள் சோத்திரம், படிப்பின் காரியங்கள் சோத்திரம், ஆவிக்குரிய வாழ்க்கை, உலகப்பெற வாழ்க்கை, ஊழிய ஸ்தலங்கள், ஊழிய பாதை கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் கொடுத்து, எதிர்காலத்தை கொடுத்து, வேலை வாய்ப்பை கொடுத்து, திருமண காரியம், குழந்தை பாக்கி எல்லாத்தையும் கொடுத்து திருமாய் கட்டப்போகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்கள் கட்டப்பட போறீங்க. அது மாத்திரமல்ல, அதே 31ஆம் வசனத்தில் சோத்திரம், அழுகையோடு விண்ணப்போடு வருவீர்கள், அவர்களை வழி நடத்துவேன். உங்களை என்னை கத்து வழி நடத்துகிறார். நமக்கு அவரே வழி. ஏசப்பதான் நமக்கு தெய்வம், அவர்தான் உண்மையான தெய்வம். அவரே உங்களை என்னை வழி நடத்த போகிற கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதே அதிகாரத்தில் 11ஆம் வசனம் கடைசி பகுதியில் உங்களை நீக்கலாக்கி விடுகிறார், உங்களை நீக்கலாக்கி விடுகிறார். பலத்தவனுடைய கைக்கு உங்களை நீக்கலாக்கி விடுகிறார். சத்துருன்னு கையிலிருந்து உங்களை நீக்கி விடுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களுக்காக சந்தோஷமாய்
ஒரு மகிழ்ச்சியான வாக்குத்தத்தை கர்த்தருடைய பிள்ளை பருவ மாதத்தில் 10 மாதம் ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தை கர்த்தர் கொண்டு கர்த்தர் பேசுகிறார். உன்னோடும் கண்ணோடும் பிள்ளையோடு பேசுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த எரேமியா 33:13 படியாக நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவரை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தை கொண்டு இந்த வசனத்தை ஒவ்வொரு நாள் ஜெபியும் கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுக்கு குறைவெல்லாம் நிறைவாக்குவார். அல்லேலூயா. எதை கண்டு சோர்ந்து விடாதீங்க. மனிதர்கள் சொல்லிட்டாங்களே, சூழ்நிலைகள் எனக்கு எதிராக இருக்கிறத சோத்திரம், எனக்கு எதிர்பார்க்குற காரியம் தோல்வியாக இருக்கிறத, எனக்குள்ள தோய்வு இருக்கிறத சோத்திரம், பல கேள்வியோடு தோய்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களை என்னை கட்டுவிக்க உயிர்ப்பிக்க அல்லேலூயா உங்களை என்னை மீட்டெடுக்க இந்த எரேமியா 31:13 படி கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆவியான உணர்த்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வார்த்தை வல்லமையுள்ளது, அவர் வார்த்தை ஜீவனுள்ளது, அவர் வார்த்தை உயிர்ப்பிக்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர் வாக்குத்தத்த வசனம் நமக்கு தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் கர்த்தருடைய பிள்ளைகளே, ப்ராஃபட்டிக் வேர்ட் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த வசனப்படியாக எரேமியா 31:13 உங்களை நடத்த போகிறார். சோத்திரம். எத்தனை ஆண்டுகள் நடத்தியிருந்த தேவன் இனிமேல் நடத்த வல்லவராயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை கண்டு சொந்து விடாதீங்க, எதை கண்டு சொந்து புலம்பாதீங்க, எதை கண்டு வேதனைப்பட கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்கள் சஞ்சலத்தை உங்கள் தவிப்பை கர்த்தர் களிப்பாக மாற்றுகிறார். இருந்த இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? சோத்திரம் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மகிமையின் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாரே, தேவா தேவனை துதிக்கிறோம் ஐயா. இந்த பருவ மாதத்தில் எரேமியா 31:13 முடியாக ஜனங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவரே, எங்களை சந்தோஷிப்பிக்கிறவரே, எங்களை சஞ்சலம் நீங்க எங்களை தேற்றி எங்களை சந்தோஷப்படுத்துகிறவரே துதிக்கிறியா. இதை கேட்கிற இந்த பருவ மாதத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், ஒவ்வொரு விசுவாசிகள், அப்பா அறிந்த மக்கள், இயேசு கிறிஸ்து உண்மையில் விசுவாசித்த மக்கள், இயேசுவை அறியாத மக்கள், ஆண்டவரே உன் மீது நம்பிக்கை இல்லாத மக்களும் கொண்டு அவர்களே நீங்கள் ஆற்றுங்க, தேற்றுங்க, அவருடைய வேதனையை நீக்கி போடுங்க, வியாதியை மாற்றுங்க, பாவத்தை மன்னிங்க, சாபத்தை அழிங்கப்பா, உயிர் மீட்சி அடிட்டும் ஐயா, விடுதலை பார்க்கட்டும் ஐயா. இந்த 2 மாதத்தில் ஒரு அற்புதம் செய்வீராக. இந்த பருவ மாதத்தில் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அதிசய அற்புதம் நடப்பதாக. புதிய ஆண்டுக்குள்ளே அப்பா நான் பிரவேசிக்க போகிறோம், எங்களுக்கு தகுதிப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தை கொண்டு எங்களை ஆற்றுங்க, தேற்றுங்க, அரவணைத்துக் கொள்ளுங்கப்பா. யார் எங்களை கைவிட்டாலும் கைவிடாத நேசரே, யார் எங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் புரிந்தாலும் புரிந்துங்கிற நேசரே, யார் எங்களை தேற்றினாலும் தேற்றாவிட்டாலும் நீர் எங்களை தேற்றுகிறவரே, பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்வீராக. ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஹல்லேலூயா. கவலை கண்ணீராக மாற்றுவீராக. உங்கள் துக்கம் அவருடைய துக்கம் சந்தோஷம் மாற்றமால முடியும் ஆண்டவரே. நீரே ஆறுதல் நாயகனப்பா, நீரே எங்களுக்கு தகப்பனும் தாயுமா இருக்கிறீர், நீரே எங்களுக்கு சகோதரனா இருக்கிற ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செய்வீராக தகப்பனே. இந்த மாதம் ஒரு அற்புதம் நடப்பதாக. பிசாசின் போராட்டங்கள் விடுதலை வெளியே வரட்டும் ஆண்டவரே. செய்வினை கட்டுகள், மாந்திரத்தை கட்டுகள், ஒரு பயத்தின் ஆவி, ஒரு திகிலின் ஆவி, ஒரு கேள்விக்குறி, எதிர்காலத்து ஒரு கேள்விக்குறி, எல்லாவற்றையும் மாற்றமால முடியாண்டவரே. நீ பெரிய பரிகாரியா, பெரிய மருத்துவர் ஆண்டவரே. நோயை கொண்டு பெரிய பயம் ஐயா, தன் வியாதி கொண்டு பயம் நீக்கி போட வல்லவரே. வியாதியை குணமாக்குங்கப்பா. சாபக்கட்டுகள், தலைமுறைக்கிற குடும்பத்தின் சாபக்கட்டுகள், தேசத்தின் சாபக்கட்டுகள் எல்லாத்தையும் உடைக்க மாற்றமால முடியாண்டவரே. பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வாங்க. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்த நல்ல ஞான் தெரிவித்தாங்க. வாழை பிள்ளைகளை பரிசுத்தம் என்று வேண்டிய தகப்பனே. வாழை பிள்ளை உமக்காக வாழட்டும், தன் வாழ்க்கை உமக்காக ஒப்பு கொடுத்த தகப்பனே. முதியவர்கள் ஆசிரிப்பாக, நல்ல ஆசிரியர்களை கூட்டி குடிப்பாக, சபையாராக சேர்ந்து ஜெபிக்க, தேசத்தின் எழுப்புதலுக்காக, ஜனங்கள் ஆசுவாதத்துக்காக, குடும்ப ஆசுவாதத்தாக நல்லா ஒன்று கூடி ஜெபிக்க கிருபை தாங்கயா. இந்த பிள்ளைகளை இந்த வாக்குத்தத்தை கொண்டு நீ ஆசுவாதிக்க நன்றி தகப்பனே. உடைய பிள்ளைகளை ஊழிக்கிற வாழ்த்தி ஆஸ்வதிக்கிற ஐயா. சகல பயத்தை நீங்க விலகி மீட்டெடுங்கப்பா. சில துதிகர மகிமெல்லாம் உமக்கையா. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 31:13 கர்த்தர் உங்களை இந்த மாதம் முழுவதும், அடுத்த மாதம் வர காலம் போது உங்களை அற்புதமாய் கொண்டு போக போகிறார், அதிசயமாய் கொண்டு போக போகிறார். உங்கள் பாதையை திறக்க போகிறார், தடைப்பட்ட வசதி திறக்க போகிறார். ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க, அவரை நோக்கி பாருங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. காட் பிளஸ் யூ. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.